பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி என்ற 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அனைத்து கிராமங்களிலும் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கிராமப்புற குடும்பங்களுக்கான உத்தரவாத வேலை நாட்கள் 100 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 125 நாள் வேலையின் தினக்கூலி 327 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வேலை கேட்டு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு 15 நாட்களுக்குள் வேலையும் சம்பளமும் வழங்கப்பட வேண்டும். 15 நாட்களுக்குள் வேலை வழங்கப்படாவிட்டால் வேலை இழப்பு உதவித்தொகையாக முதல் 30 நாட்களுக்கு தினக்கூலியில் 1/4 பங்கும் அதன் பிறகு பாதியும் வழங்கப்படும். ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தலைமையிலான குடும்பங்களுக்கு வேலையில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வேலைக்கு வருபவர்களின் வருகை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்படும். விண்ணப்பதாரர் வசிக்கும் கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் வேலை வழங்கப்பட வேண்டும். அதற்கு வெளியே வேலை வழங்கப்பட்டால் போக்குவரத்து மற்றும் வாழ்வாதார செலவுகளுக்காக கூலியுடன் கூடுதலாக 10% வழங்கப்படும். திட்டத்திற்கான மொத்த நிதியில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் வழங்குகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த திட்டத்தை செயல்படுத்த மொத்தம் 12,642 கோடி ரூபாய் தேவை. இதில் மத்திய அரசின் பங்கு 7,585 கோடி ரூபாய். இந்த திட்டத்தின் கீழ் நீர்வள பாதுகாப்பு, கிராமப்புற அடிப்படை உள்கட்டமைப்பு, வாழ்வாதார உள்கட்டமைப்பு, தீவிர வானிலை மற்றும் பேரிடர் பாதிப்புகளை தணிக்கும் சிறப்பு பணிகள் என 4 பிரிவுகளில் வேலை பிரிக்கப்பட்டுள்ளது. எந்த பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை தேவை அடிப்படையில் சம்பந்தப்பட்ட கிராம சபையே தீர்மானிக்கும். இந்த திட்டத்தால் விவசாய பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை வரக்கூடாது என்பதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. விவசாய விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் ஆண்டுக்கு மொத்தம் 60 நாட்கள் வரை திட்டப்பணிகள் நடைபெறாது. வேலை நடைபெறும் இடங்களில் குடிநீர், ஓய்வெடுக்க நிழல் வசதி, முதலுதவி பெட்டி உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். பணிகள் அனைத்தும் ஜியோ டேக்கிங் மற்றும் GPS தொழில்நுட்பத்தின் மூலம் கண்காணிக்கப்படும். AI உதவியுடன் முறைகேடு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.